ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சிம்பிளான முறையில் சூப்பரான ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஸ்டைலில் இருந்தது. அந்த ஆரி ஒர்க் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டிசைனை நம்ம பார்டரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கேன்வாஸ் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்மின் கிளாத் எடுத்திருக்கோம். சேரீயில் இருக்கக்கூடிய வித்து ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக பிளெயினாக இருக்க மாதிரி நம்ம ஜாஸ்மின் கிளாத் எடுத்திருக்கோம். வித்து ப்ளவுஸும் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் கிளாத்தும் தேவைப்படும். அதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் எனக்கு மேட்ச் கிடைக்காதனால ஓரளவுக்கு மேட்ச் இருக்க மாதிரி துணி தான் நான் எடுத்திருக்கேன். இதோட அளவுகள் ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் தான் நம்ம எடுத்துக்கணும். ப்ளவுஸோட முழு உயரம் நம்மளுக்கு 14.5 இன்ச்சு, ஷோல்டர் இணைக்கிறதோடு சேர்த்து 15 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு. இந்த பேட்டன் ப்ளவுஸுக்கு நம்ம கழுத்தகலம் கரெக்டான அளவு 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஷோல்டர் கட்டிங் அளவு 3 இன்ச் எடுத்துக்கலாம். ஆம்கோல் கட்டிங் அளவு 5.5 இன்ச்சு, மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி 9 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கழுத்து அகலம் 3.5 இன்ச்சுங்கிறது எந்த சைஸில் இருந்து எந்த சைஸ் வரைக்கும் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 32 சைஸில் இருந்து நம்ம 39 சைஸ் வரைக்குமே இந்த 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். 32, 33, 34 இந்த சைஸுக்கு சில நபர்களுக்கு 3.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம், சில நபர்களுக்கு 3.25 இன்ச்சும் எடுத்துக்கலாம். சிலருக்கு 3.5 இன்ச்சு பொருத்தமாக இருக்கும், சிலருக்கு 3.25 இன்ச்சு பொருத்தமாக இருக்கும். இந்த ரெண்டு அளவில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மற்றபடி 34, 35, 36, 37, 38 சைஸுக்கு கண்டிப்பாக நம்ம 3.5 இன்ச் எடுத்துக்கணும். பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் எந்த அளவில் போடுறாங்களோ அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸோட பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 10.25 இன்ச் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? கஸ்டமர் எந்த அளவு போடுறாங்களோ அதோட ரெடி அளவை விட எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து குறிச்சிக்கணும். இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து குறிச்சிக்கணும். மேலே எடுத்துருக்கக்கூடிய அதே 3.5 இன்ச் அகலத்தையே கீழேயுமே நம்ம குறிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த ஒரு சில பேட்டர்ன் ப்ளவுஸுக்கெல்லாம் லைனிங் கிளாத்தில் அளவுகள் கரெக்டாக மார்க் பண்ணி குறிச்சிட்டா அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத்லையும் கட் பண்ணணும், கேன்வாஸ்லையும் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் ரவுண்டுக்கு நம்ம ஒரு அளவு குறிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ச் ஹைட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் ஹைட்டும் எடுத்துக்கலாம், 3 இன்ச் ஹைட்டும் எடுத்துக்கலாம், 3.5 இன்ச் வேண்டாம். ஓகேங்களா? ஒரு சில பேட்டர்ன் ப்ளவுஸுக்கெல்லாம் 3 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 2 இன்ச்சு இந்த மாதிரி அந்த டிசைனை பொறுத்து நம்மளுக்கு அளவுகளும் மாறுபடும். அந்த கார்னர் பகுதியில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் ஹைட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கார்னர் பகுதியிலேருந்து 1.5 இன்ச்சு ஹைட்டில் மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராஸான ஒரு ரவுண்டு தான் கிடைக்கும். எனக்கு கிராஸான ரவுண்டெல்லாம் வேணாம், நார்மல் ரவுண்டு வேணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம 1 இன்ச் ஹைட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு ஹைட்டில் இப்போ பாருங்கள் நான் மார்க் பண்ணி ரவுண்டு போட்டிருக்கேன். நார்மல் ரவுண்டு அப்படின்னா நேராக கீழே நம்ம நார்மலாக ரவுண்டு நெக்குக்கு எப்படி ஒரு வளைவு போடுவோம் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர் பகுதியிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம 1.5 இன்ச்சு போட்டிருந்தோம், அது கிராஸாக வரும். எனக்கு 1 இன்ச்சே போதும் அப்படின்னா நம்ம கார்னர் பகுதியிலேருந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸில் லைன் போட்டு நார்மல் ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே 2வது ஸ்டெப்புக்கு ஒரு சேஃப் நம்ம கொடுக்க போகிறோம். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மேலே கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் ஹைட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள் மடிப்பு பகுதியில் இருந்தால் அப்படியே நம்ம ஆம்கோல் வரைக்கும் ஒரு லைன் நம்ம போட்டுடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் கட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கட்டிங்கை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். கட்டிங்கை ஏனோ தானன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே டிசைன் அப்படியே நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு நெக்கில் இருந்து அந்த கார்னர் பகுதியிலேருந்து நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? தள்ளி போட்டுறாமல் இந்த சைடு தள்ளியும் போட்டுறாமல் கரெக்டாக அந்த ரவுண்டு அழகாக முடிகிற இடத்துல அதிலிருந்து அந்த 1.5 இன்ச் அந்த அகலம் மார்க் பண்ணியிருந்தோம்ல அது வரைக்கும் ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அளவுகள் எல்லாம் கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரவுண்டு அதுக்கப்புறமா ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பகுதி வந்து உள்ளடங்க போயிடும். அதனால இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வெட்டின பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மேலே இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்கள், இந்த மாதிரி அந்த லைனையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ரவுண்டு ஷேப்பையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இல்லை ஒரு வேளை துணி எனக்கு வேஸ்ட் ஆகுதா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நியூஸ் பேப்பர் அல்லது சார்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். சார்ட் எடுத்துக்கிட்டாலுமே கூட அது வந்து காசு வந்து வேஸ்ட்டாக போகும். நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், மேல் இருக்கக்கூடிய அந்த நெக் பகுதியும் கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதியும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு நெக்கோட நெக் பகுதிக்கு தனியாக வேறு லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது எதுக்காக கட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இணைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச் விட்டு கட் பண்ண போகிறோம். அதனால உங்களுக்கு வந்து அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து வேறு கலர் லைனிங் கிளாத் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு நெக்குக்கு மட்டும் அந்த பீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக எக்ஸ்ட்ராவாக வேறு ஒரு லைனிங் கிளாத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். மேலே இருக்கக்கூடிய பகுதியும் கீழே இருக்கக்கூடிய பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து எந்தெந்த இடத்துலலாம் கட் பண்ணோமோ அதை பூரா அதோட அவுட்லைனை வந்து அப்படியே நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், அந்த கழுத்து அகலம் கீழே பார்த்திங்கன்னா அந்த க்ராஸாக ஒரு லைன் போட்டது வி ஷேப் எல்லாமே அப்படியே மேலே இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது, ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து இணைக்க போகிறோம். அந்த கிராஸாக இருக்கக்கூடிய லைன் பார்த்திங்கன்னா அது நெக் பகுதி, ரவுண்டும் நெக் பகுதி, கிராஸ் லைனும் நம்மளுக்கு நெக் பகுதி. இணைக்கிற இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம 3/4 இன்ச்சு விட்டு லைன் போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் எப்போதும் எடுக்கக்கூடிய அளவை விட எக்ஸ்ட்ரா 1/2 மீட்டர் லைனிங் கிளாத் கூடுதலாக எடுத்துக்கணும். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே அதே அளவை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் மறுபடியும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இணைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 3/4 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அது உள்பக்கமாக போயிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து நெக் பகுதி நம்மளுக்கு கரெக்டாக வந்து கிடைக்க போகுது. இப்போ பாருங்கள், இதே ஷேப்பில் இப்படியே தான் நம்மளுக்கு வந்து தச்சு முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோமா, அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம மெயின் கிளாத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு நெக்குக்கு பார்த்திங்கன்னா பார்டர் வர்ற மாதிரி தான், அதாவது அந்த கிராஸாக ஒரு லைன் வந்திருந்தது இல்லையா, ரவுண்டு நெக்குக்கு கீழே கிராஸாக ஒரு லைன் வந்திருந்தது இல்லையா, அந்த இடத்துல பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். எனக்கு வந்து பெரிய பார்டர்லாம் வேணாம், நார்மல் அளவில் இருக்கக்கூடிய பார்டரே போதும் அப்படின்னு நினச்சோம்னா இதில் பார்த்திங்கன்னா டபுள் பார்டர் இருக்க மாதிரி கொஞ்சம் பட்டையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு லைன் இருக்கக்கூடிய பார்டரை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஓப்பன் பகுதி போடாமல் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் கரெக்டாக அந்த பக்கமாக வர்ற மாதிரி லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி பார்டரோட நேர்பகுதியும் அந்த லைனும் நேராக வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த சைடு வந்து கிராஸாக தான் வரும். இந்த லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா கரெக்டாக நேராக வைக்கும் பொழுது பார்டர் மட்டும் நம்மளுக்கு நேராக இருக்கணும், மீதி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் நம்மளுக்கு வந்து கிராஸாக தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், அதோட அவுட்லைன் முழுவதும் நம்ம வந்து மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
மேலே இருக்கக்கூடிய நெக் பகுதிக்கு நம்ம ப்ளவுஸில் இருக்கக்கூடிய வித்து ப்ளவுஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் லைனுக்கு பார்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். கீழே இருக்கக்கூடிய அந்த வி ஷேப்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஜாஸ்மின் கிளாத் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த பகுதியை தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். மடிப்பு பகுதியும் கரெக்டாக சேமாக வர்ற மாதிரி வச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக அதே அளவுக்கு அப்படியே இந்த மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 நெக் பகுதியுமே அழகாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் நான் வந்து இணைக்கிற பகுதியை இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நம்மளுக்கு அளவு கரெக்டாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கேன்வாஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வி ஷேப்புக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். மேலே பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு நெக்குக்கு வந்து வைக்காமல் சைடில் வந்து அந்த பார்டருக்கு மட்டும் நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து வந்து நம்ம தைக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள், ஒரு 2 இன்ச் அகலத்தில் பாருங்கள், இந்த ஸ்கேலோட அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. 2 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி ஒரு 2 பீஸ் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவே மேலேயும் கீழேயுமே எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தச்சுட்டு கூட கீழேயும் மேலேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த கேன்வாஸை கரெக்டாக சேம் அளவாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கீழேயும் மேலேயுமே எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதிக்கு நம்ம அப்புறமா தைக்கும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நூல் வந்து கண்டிப்பாக மேட்சாக போட்டுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய நெக் பகுதியை நம்ம வந்து தச்சு முடிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் தான் நம்ம கேன்வாஸை அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். ஒன்று அயன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டினா தையலும் கூட போட்டுக்கலாம். அடையாளப்படுத்துறதுக்காக இந்த சைடு ரைட் சைடு, அந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடுன்னு நான் வந்து அடையாளப்படுத்தியிருக்கேன். அந்த கிராஸாக ஒரு லைன் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு தள்ளியே நம்ம கேன்வாஸை வச்சுட்டு அப்படியே 2 சைடு இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் நம்ம துணியோடு சேர்த்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த பிசுறு பகுதியும் கேன்வாஸும் ஒட்டுன மாதிரியே வைக்காமல் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் கேன்வாஸை வச்சு 2 ஓரத்துலேயுமே நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த சைடுமே ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி கேன்வாஸை வச்சு இந்த ஓரத்துலேயே அந்த ஓரத்துலேயும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ கேன்வாஸை வச்சு தச்சு முடித்ததுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய பகுதியும் கீழே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். துணியோட நல்ல பக்கத்தில் தான் இந்த லைனிங் கிளாத்தை வச்சு தைக்கணும். பாருங்கள், கரெக்டாக நெக்கில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு கரெக்டாக 1/4 இன்ச்சும் இல்லாமல் 1/2 இன்ச்சும் இல்லாமல் 2க்கு நடுவில் அந்த அளவில் வந்து கரெக்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுட்டு அந்த லைன் மேலேயே அழகாக பாருங்கள் அந்த வளைவு, அதாவது அந்த ரவுண்டு நெக் வந்து அழகாக தெரியணும். அப்படியே தைச்சிட்டு பாருங்கள், ஆல்ரெடி முன்னாடி அந்த கிராஸ் லைனில் ஒரு தையல் வந்து நம்ம போட்டிருக்கோம்ல கேன்வாஸ் மேலே, அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். அந்த சைடு தைச்ச மாதிரியே இந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிசைன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான். பார்டரை யூஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு மாடலில் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைனை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்தும் தைக்கலாம், இல்லை நார்மலாக தைக்கிறா இருந்தாலும் தச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைடுமே பாருங்கள் தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதை இப்போ வந்து நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் திருப்பும் போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நல்லா அதோட அந்த கூர்மையான ஷேப் வந்து எடுக்கணும். ஒருவேளை கூர்மையான ஷேப் வந்து எடுக்க தெரியல அப்படின்னா இதுக்கு வேறு ஒரு மெத்தடு கூட இருக்குது. அந்த இடத்துல தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கெட்டியான நூலை வச்சுட்டு தைச்சிட்டோம். அதுக்கப்புறமா நல்ல பக்கம் திருப்பும் போது அந்த நூலை இப்படி இழுத்தோம் அப்படின்னா அந்த கூர்மையான பகுதி நம்மளுக்கு அழகாக ஷார்ப்பாகவே கிடச்சிரும். அந்த மெத்தடு எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒட்டிலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்டர் வந்து நார்மல் அளவில் தான் கிடச்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே பின்பக்கமாக திருப்பி அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த நெக் ஷேப் அழகாக தச்சு முடிச்சிட்டோம். கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேப்க்கு பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ண போகிறோம் அந்த நெக் பகுதிக்கு. அப்படியே பாருங்கள், அதே லைனை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். வெட்டிய கேன்வாஸ் பகுதியை ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி தைச்சிக்கலாம். அந்த லைனிங் கிளாத்தில் தைக்கும்போது 2யுமே சேமாக வைக்காமல் கொஞ்சம் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த கீழே கொஞ்சம் இறக்கி நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் ஒரு தையல், அந்த ஓரத்தில் ஒரு தையல் வந்து நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தில் நம்ம கேன்வாஸ் அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துணியோட நல்ல பக்கத்தில் நம்ம தைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த லைனிங் கிளாத் பகுதியை கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி போட்ட தையல் மேலேயே ஃபஸ்ட்டு தையல் மட்டும் போட்டாலே போதுமானது. இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பி படிமான தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து சென்ட்ரு பகுதியில் மட்டும் நம்ம லேசாக கட் பண்ணாலே போதுமானது, தையலில் படாமல். இப்போ இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டிலே ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம்.
கீழே பார்த்தீங்கன்னா 2 துணியுமே சேர்த்து வச்சு சேஃப்டிக்காக ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டியுமே மடித்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த நெக் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இடுப்பு பக்கத்தில் நம்ம டாட் பிடிச்சும் தைக்கலாம். இல்லை டாட் வேணாம் எனக்கு வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலும் கூட டாட் பிடிக்காமலும் நம்ம தைச்சிக்கலாம். டாட் பிடிக்கணும் அப்படின்னா அந்த 2 நெக் பகுதியும் இணைக்கிறதுக்கு முன்னாடியே டாட் பிடிச்சிடணும். டாட் வேணாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக இந்த 2 நெக் பகுதியுமே சேர்த்து நம்ம வந்து இணைச்சிடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு சைடு நம்ம பட்டி தச்சு முடிச்சிட்டோம். இப்போ 2 நெக் பகுதியுமே இணைக்கிறதுக்கு முன்னாடி அளவுகள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி அளவு பார்க்கணுங்கிறத இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஏனோ தானன்னு நம்மளாக வச்சு இணைச்சிடக்கூடாது. இந்த அளவுகள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவு. இப்போ பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய அந்த நெக் பகுதியை கரெக்டாக அந்த மாதிரி சேமாக வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய பகுதியுமே பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இணைக்கிறதுக்கு அளவு பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வந்து விட்டுருந்தோம். கரெக்டாக அந்த 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லையே அந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த நெக் பகுதியை, கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அந்த பார்டரில் இருந்து சென்ட்ரு பகுதி பார்த்திங்கன்னா கரெக்டாக 3/4 வருது இந்த சைடு. அதே மாதிரி அந்த சைடுமே 3/4 வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இது எல்லா சைஸுக்கும் கிடையாது. இப்போ நான் தைக்கக்கூடிய இந்த நெக் பகுதிக்கு அகலம் எவ்வளவு எடுத்திருக்கோம், ஹைட்டு எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதை பொறுத்து இந்த நெக் பகுதிக்கு 3/4 வருது. அதனால் இந்த சைடு 3/4 வந்ததா அப்படின்னா அந்த சைடுமே 3/4 வரணும். அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சாக் பீஸ் எடுத்து நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம். கீழே ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த சைடுமே கீழே இருக்கக்கூடிய துணி, மேலே இருக்கக்கூடிய துணி ரெண்டுலேயுமே மார்க் பண்ணணும். மேலே மட்டும் நம்ம மார்க் பண்ணோம்னா கண்டிப்பாக அதோட அளவுகள் வந்து மாறி போயிடும். கீழே இருக்கக்கூடிய துணியிலையுமே மார்க் பண்ணணும், மேலே இருக்கக்கூடிய துணியிலையுமே மார்க் பண்ணணும். ஓகேங்களா? சைடுலையுமே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியணும். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு நெக்கோட கார்னர் பகுதியும் ஒட்டுன மாதிரி சேமாக வச்சுக்கணும். தனித்தனியாக நகண்டு போயிடக்கூடாதா. தனித்தனியாக நகண்டு போயிடுச்சுன்னா கழுத்து வந்து நம்மளுக்கு விரிஞ்ச மெனிக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், கார்னர் பகுதியிலேருந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு வருதா, அதே மாதிரி அந்த சைடும் 6.5 இன்ச்சு வருது. அப்போ நம்மளுக்கு அளவு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ கரெக்டாக பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஒன் சைடு வந்து கரெக்டாக அந்த அளவுகளோட கரெக்டாக அந்த துணியை கரெக்டாக வச்சு நம்ம கைகளோட விரல் பகுதியை கரெக்டாக அழுத்தமாக பிடிச்சிட்டு நழுவிடக்கூடாது. 2 துணியுமே நழுவாமல் நல்லா அழுத்தமாக கீழே இருக்கக்கூடிய துணியை வந்து விரல் பகுதியை வச்சு நல்லா அழுத்தமாக பிடிச்சிட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு கெட்டி தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு வந்து அழகாக இணைச்சி முடிச்சிட்டோம். அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து பொருத்தமாக வச்சுக்கலாம். இதனால தான் நம்ம வந்து 2 துணியிலையுமே அடையாளப்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒரு துணியில் மட்டும் நம்ம மார்க் பண்ணோம்னா கீழே இருக்கக்கூடிய துணியில் மார்க் பண்ணாமல் விட்டால் எந்த இடத்துல இணைக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால 2 துணியிலையுமே நம்ம அடையாளப்படுத்துகிற மாதிரி சாக் பீஸை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணால் தான் இணைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சைடுமே கரெக்டான அளவில் வச்சு இந்த மாதிரி நேராக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 2 நெக் பகுதியுமே அழகாக சரியான அளவில் நம்ம வந்து இணைச்சி முடிச்சிட்டோம். இந்த இடத்துல ரோப் வைக்காமல் நம்ம கொக்கி தான் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ரோப் வந்து வைக்கக்கூடாது, கொக்கி தான் நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசிறு பகுதியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பின்பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தச்சு முடித்ததுக்கப்புறம் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா சென்டரில் வந்து நம்மளுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கும், முதுகில் பதிஞ்ச மாதிரியே இருக்காது. ஓகேங்களா? அதனால் இணைக்கிறதுக்கு முன்னாடியே டாட் பிடிக்கணும். தச்சு முடித்ததுக்கப்புறமா டாட் வந்து பிடிக்கக்கூடாது. இதை நம்ம வந்து இப்படியே விட்டுறலாம். கொக்கியெல்லாம் வச்சதுக்கப்புறமா அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டிசைன் வேண்டுமானாலும் நம்ம கொடுத்துக்கலாம். சிம்பிளாக வேணும்னு நினச்சா நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் ஹெவியாக வேணும்னு நினச்சா நம்ம லேஸ் ஒர்க்கு இல்லை வேறு ஸ்டோன் ஒர்க்கு எது வேண்டுமானாலும் நம்மளுடைய கற்பனை திறனை யூஸ் பண்ணி நம்ம வந்து தச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.